வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவில் கிளை துவக்கி உள்ளதாக அல் குவைதா அறிவிப்பு. அனைத்து மாநில அரசுகளுக்கும் உளவுத்துறை எச்சரிக்கை. ஆந்திராவின் புதிய தலைநகராகிறது விஜயவாடா. முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் காஷ்மீர் தத்தளிப்பு. ராணுவ வீரர் உட்பட 15 பேர் பலி. விரிவான செய்திகள். இந்தியாவில் இஸ்லாமிய தேசத்தை உருவாக்க அல் குவைதா பயங்கரவாத இயக்கம் துவக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி அறிவித்துள்ளார். அல் குவைதா பயங்கரவாத இயக்கம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் செயல்பட்டு வருகிறது. அல் குவைதா இயக்கத்தின் செயல்பாடுகளை இந்தியா, பர்மா, வங்கதேசத்தில் பரப்பும் வகையில் இந்தியாவில் அதன் கிளையை துவக்கியிருப்பதாக அல் குவைதாவின் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி அறிவித்துள்ளார். யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் அல் ஜவாஹிரியின் 55 நிமிட உரையில் இந்திய துணைக்கண்டத்தில் குவைத்தத் அல் ஜிஹாத் என்ற பெயரில் அல் குவைதாவின் புதிய கிளை துவக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஜிஹாத் கொடியை ஏற்றவும், இஸ்லாமிய ஆட்சியை மீண்டும் கொண்டு வரவும், அல்லாவின் ஷரியத் சட்டத்தை இந்தியா முழுமைக்கும் பரப்பவும் அல் குவைதாவின் புதிய கிளை துவக்கப்பட்டுள்ளதாக அல் ஜவாஹிரி அந்த வீடியோ உரையில் கூறியுள்ளார். இந்தியா, பர்மா, வங்கதேசத்தில் அநீதிக்கு ஆளாக்கப்படும் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் வகையில் புனித போரை குவைத்தத் அல் ஜிஹாத் இயக்கம் நடத்தும் என்றும் அல் ஜவாஹிரி கூறியுள்ளார். இந்தியாவில் செயல்பட போகும் அல் குவைதா இயக்கத்துக்கு பாகிஸ்தானிய முக்கிய பயங்கரவாதி ஆசிம் உமர் தலைமை வகிப்பார் என்றும் அல் ஜவாஹிரி அறிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அல் குவைதா வீடியோ குறித்து உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் டெல்லியில் அவசர ஆலோசனை நடத்தினார். வீடியோவின் நம்பகத்தன்மை குறித்தும் அல் குவைதா தலைவர் அல் ஜவாஹிரியின் உரை குறித்தும் அறிக்கை அளிக்கும்படி உளவுத்துறையிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுள்ளது. அதோடு தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் அனைத்து மாநில அரசுகளையும் உஷாராக இருக்கும்படியும் உள்துறை எச்சரித்துள்ளது. அல் குவைதா இயக்கத்தை உருவாக்கிய ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் 2011ஆம் ஆண்டில் அமெரிக்க கமாண்டோ படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகராக விஜயவாடா அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் சந்திரபாபு நாயுடு சட்டசபையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டு நாட்டின் 29வது மாநிலமாக தெலங்கானா உருவாக்கப்பட்டது. தெலங்கானா, ஆந்திரா என இரு மாநிலங்களும் கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தன. பிரிவினையின் போது ஹைதராபாத் தெலங்கானாவுடன் சேர்க்கப்பட்டாலும் 2 மாநிலங்களுக்கும் பொது தலைநகராக 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத் விளங்கும் என்று ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஆந்திர மாநிலத்துக்கு புதிய தலைநகரை தேர்ந்தெடுப்பதற்காக முந்தைய மன்மோகன் சிங் அரசால் சிவராமகிருஷ்ணன் தலைமையில் கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டி தனது பரிந்துரைகளை ஆந்திர அரசுக்கு அளித்ததை தொடர்ந்து வியாழனன்று ஆந்திர சட்டசபையில் புதிய தலைநகரை முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். ஆந்திராவின் தலைநகராக விஜயவாடாவை தேர்வு செய்வதென அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். கேபினெட் மீட்டிంగ్ 1/9/2014 జరిగింది. ఆ కేబినెట్ మీటింగ్ లో తీసుకున్న నిర్ణయం టు లొకేట్ ది క్యాపిటల్ సిటీ ఇన్ ఏ సెంట్రల్ ప్లేస్ ఆఫ్ ది స్టేట్ around Vijayawada and to go for decentralized development of the state with 3 mega cities and 14 smart cities. சிவராமகிருஷ்ணன் கமிட்டியிடம் பொதுமக்கள் அளித்த மனுக்களில் 50% விஜயவாடா, குண்டூர் மண்டலத்தை தான் தலைநகராக தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருந்ததாக சந்திரபாபு நாயுடு விளக்கம் அளித்தார். ஆனால் சந்திரபாபு நாயுடுவின் தலைநகர் அறிவிப்புக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சட்டசபையில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. புதிய தலைநகர் குறித்து சட்டசபையில் விவாதிக்கப்படுவதோடு அதன் மீது ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தினார். கடலோர ஆந்திராவில் அமைந்துள்ள விஜயவாடா வசதி படைத்த கம்மா இனத்தவர் அதிகம் வாழும் மாவட்டம் என்பது மட்டுமல்லாமல் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் செல்வாக்கு மிக்க இடமாகவும் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பலத்த மழை காரணமாக காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாகின. மழை தொடர்பான சம்பவங்களில் சிக்கி ராணுவ வீரர் உட்பட 15 பேர் பலியாகினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக மழை கொட்டி வருகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளில் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அனந்த்நாக், குல்காம், ரியாசி, பத்கம், பூஞ்ச் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தெற்கு காஷ்மீரில் 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறி வருகின்றனர். பூஞ்ச் மாவட்டத்தில் 100கணக்கான வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகள் அரிக்கப்பட்டுள்ளன.
सर बाकी के जो करें वो बैठने वाले हैं। आप जो जैसा कर सकते हैं इंतजाम करो इन पब्लिक का। कुछ खाड़े मंदिर में रुके हुए हैं, कुछ उधर गीता भवन चले गए। बाकी जानवर कुछ फंसे हुए हैं, कुछ 2-4 आदमी पास शमशान में फंसे हुए हैं। இதனிடையே காஷ்மீரில் வெள்ளம், நிலச்சரிவு போன்ற மழை தொடர்பான சம்பவங்களில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. பூஞ்ச் மாவட்டத்தில் மாண்டி மந்தீர் பகுதியில் சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் பதுங்கு குழியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் முகமது ரஷீத் மண்ணில் புதையுண்டு பலியானார். மேலும் சில வீரர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இன்னும் 2 பூஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். பத்கம் மாவட்டத்தில் 2 ரியாசி மாவட்டத்தில் 5 நிலச்சரிவில் சிக்கி பலியாகினர். மரம் முறிந்து வீட்டின் மீது விழுந்ததில் 5 பேரும் இறந்தனர். ஸ்ரீநகரில் ஓடும் ஜீலம் நதியில் அபாய அளவை தாண்டி 4 அடி உயரத்துக்கு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் ஸ்ரீநகருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதேபோல செனாப் நதியை ஒட்டிய பகுதிகளில் வசிப்பவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி எச்சரிக்கப்பட்டுள்ளனர். உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடக்கவுள்ள கோவை, தூத்துக்குடி, நெல்லை மாநகராட்சிகளில் முதல்வர் ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கோவை, தூத்துக்குடி, நெல்லை மாநகராட்சி மேயர் பதவி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக இருந்த பதவிகளுக்கு வரும் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட மறுநாளே வேட்பாளர்களை அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா 3 மாநகராட்சிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தூத்துக்குடியில் 12ஆம் தேதி, நெல்லையில் 14ஆம் தேதி மற்றும் கோவையில் 15ஆம் தேதிகளில் ஜெயலலிதா பிரச்சாரம் செய்கிறார். இடைத்தேர்தலை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துவிட்டன. மார்க்சிஸ்ட் மற்றும் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவுக்கு மதிமுக, தேமுதிக ஆதரவளித்துள்ளது. புறக்கணிப்பு என்று அறிவித்த காங்கிரஸ் ஒரு சில இடங்களில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் இடங்களில் தேர்தல் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. கோவை மாநகராட்சியில் எதிர்க்கட்சியினரின் சுவர் விளம்பரங்கள், பேனர்களை அகற்றுவதில் அக்கறை காட்டும் தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சியினரின் விளம்பரங்களை அகற்ற நடவடிக்கை எடுப்பதில்லை என்று பாரதிய ஜனதா புகார் தெரிவித்துள்ளது. 28ஆம் தேதி தேர்தல் அறிவித்ததிலிருந்து தேர்தல் விதிமுறை சட்டமானது தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதியிலே தேர்தல் நடக்கிறதோ அந்த பகுதியிலே. ஆனால் கோவை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு அந்த விதிகள் எல்லாம் மீறப்பட்டிருக்கின்றன. எல்லா இடங்களிலுமே ஆளுங்கட்சிகள் அவர்களுக்கு சாதகமாக பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மற்ற கட்சிகளினுடைய பேனர்களை எல்லாம் அகற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்து அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றால் எல்லா வகையிலும் தேர்தல் கமிஷன் சரியான முறையில் இங்கே வந்து சட்டத்தை அமல்படுத்தி சரியான எல்லாருக்கும் எதிர்க்கட்சியாகட்டும் ஆளுங்கட்சியாகட்டும் பாரபட்சமின்றி இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நெல்லை மாநகராட்சியிலும் எதிர்க்கட்சிகளின் பெயர் பலகைகளை தேடி பிடித்து தாளை ஒட்டியும் பெயிண்ட் அடித்தும் மறைக்கின்றனர். ஆனால் அதிமுகவினரின் பிரம்மாண்ட பேனர்கள் அரசு நலத்திட்ட பெயர் பலகைகளை மறைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியில அதிமுக கட்சி தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அது கட்சி பாகுபாடு இல்லாம எல்லா பக்கமும் எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரே மாதிரி சட்டத்தை பின்பற்றணும். இது தொடர்பா நான் புகாரும் கொடுத்துட்டேன். ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்ல. இதேபோல் உள்ளாட்சி இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் தேர்தல் விதிமுறைகள் பாரபட்சமாக அமல்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வெயிட்டேஜ் முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும், தகுதி அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். உண்ணாவிரதம், பேரணி உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில் வியாழனன்று சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்றனர். முறையான அனுமதி பெறாமல் ஆசிரியர்கள் கூடியதால் போலீசார் அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். இன்று 13வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் இன்று வரை தமிழக அரசு மௌனம் சாதித்து வருகிறது. அது எங்களுக்கு மென்மேலும் வருத்தத்தை அளிக்கிறது. ஆசிரியர் நாங்கள் நல்ல முடிவு வரும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கோம். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5ஆம் தேதி கல்வி சான்றிதழ் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வங்கிகளின் வராக்கடன் 5 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்துவிடாமல் வசூலிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி வங்கி ஊழியர் சங்கம் ஆர்ப்பாட்டம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாகவும் அறிவித்துள்ளது. அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய அரசின் வங்கி கணக்கு திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்த வெங்கடாச்சலம்,
வங்கிகளில் வராக்கடனாக உள்ள 5 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்துவிடாமல் வசூல் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்காக வரும் 25, 26ஆம் தேதிகளில் ஆர்ப்பாட்டமும் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் போது வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி கிராமப்புறங்களிலே தனியார் வங்கிகளை அனுமதி வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வச்சு அனுசரிக்க இருக்கின்றோம். அதே மாதிரி 26ஆம் தேதி வங்கி கடனை வசூலிக்க வேண்டும், விற்பனை செய்யக்கூடாது, தள்ளுபடி செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி அகில இந்திய ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கின்றோம். வருகின்ற நவம்பர் மாதத்திலே குளிர்கால தொடரும் போது அகில இந்திய பொது வேலை நிறுத்தத்திலே வங்கி ஊழியர்கள் ஈடுபட இருக்க முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். வங்கிக் கடனை பெற்று அதை திருப்பிச் செலுத்தாத அனைத்து மிகப்பெரிய முதலாளிகளின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் வங்கி ஊழியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இரட்டை முறை ஊதியத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சர்க்கரை ஆலை ஊழியர்கள் சென்னையில் பேரணி நடத்தினர். சர்க்கரை ஆலை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இரட்டை சம்பள முறையை மாற்றியமைத்து அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும், ராஜீவ் ரஞ்சன் கமிட்டியின் பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், கல்வி மற்றும் மூப்பு அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சர்க்கரை ஆலை ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாழனன்று சென்னை ராஜரத்தினம் அரங்கு அருகில் துவங்கி லாங்ஸ் கார்டன் வரை பேரணியாக சென்றனர். திரு ராஜீவ் ரஞ்சன் IAS அவர்களை தலைவராக கொண்டு அது அமைக்கப்பட்ட குழு 1/8/2011 அன்று தனது அறிக்கையை அரசுக்கு வழங்கியது. அந்த அறிக்கையிலே அரசு ஊழியருக்கு இணையான சம்பளத்தை 1/4/2008 முதல் அனைத்து தொழிலாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இன்று வரை அந்த அறிக்கை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. உடனடியாக தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி அந்த ஊதிய ஒப்பந்தத்தை செய்திருக்க வேண்டும். அது காலம் தாழ்த்தப்படுகிறது. இந்த நிலையை இந்த தொழிலாளர்கள் உணர்ந்து மனவேதனை அடைந்து சொல்லனா துயருக்கு ஆளாக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு மீண்டும் போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தீவிர போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக பேரணியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். நெல்லையப்பர் கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கருவூர் சித்தர் சாப விமோசனம் அளித்தலும் கருவூர் சித்தருக்கு சந்திரசேகர் பவானி அம்பாள் காட்சி கொடுத்தல் வைபவமும் நடந்தது. நெல்லையப்பர் கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 9வது நாளில் சொக்கப்பனை முக்கிலிருந்து கருவூர் சித்தர் மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளும் வைபவம் நடந்தது. ஆவணி மூல திருநாளின் 10வது நாளான புதன்கிழமை இரவு 1 மணிக்கு கருவூர் சித்தரை சமாதானப்படுத்தி அழைத்து வர சந்திரசேகரர், பவானி அம்பாள், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர், குங்குலிய நாயனார் பல்லக்கில் நெல்லையப்பர் கோவிலிலிருந்து மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளினர். இன்று மானூர் அம்பலத்தில் கருவூர் சித்தர் காட்சி வெகு சிறப்புடன் நடைபெறுகிறது. கருவூர் சித்தர் திருக்கோயிலிருந்து மானூர் அம்பலத்துக்கு வந்ததால் நெல்லையப்பர் காந்திமதி நேரடியாக வந்து அடிக்கு ஒரு பொன் கொடுத்து பாண்டியராஜா, அகஸ்திய மாமுனி, தாமிரபரணி, பொங்கலிகையினார், சண்டிகேஸ்வரருடன் வந்து கருவூர் சித்தரை சமாதானம் செய்து திருக்கோயிலுக்கு அழைத்து செல்லும் திருக்காட்சியானது மானூர் அம்பலத்தில் வெகு சிறப்புடன் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து ஆவணி மூல திருநாளின் முக்கிய நிகழ்ச்சியான கருவூர் சித்தர் சாப விமோச்சனம் அளித்தலும் கருவூர் சித்தருக்கு மானூர் அம்பலத்தில் சந்திரசேகரர் நடனமாடி காட்சி தருதலும் அடிக்கு 1000 பொன் கொடுத்து கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைத்து வரும் வைபவமும் நடந்தது. கருவூர் சித்தருக்கு சந்திரசேகர் பவானி அம்பாள் காட்சி கொடுத்த பின்னர் சாப விமோசனம் அளித்து புராண பாடல்களை பாடி கருவூர் சித்தர் திருநெல்வேலி வந்து தொண்டர்கள் நயினாரையும் நெல்லையப்பரையும் வழிபட்ட வைபவமும் நடந்தது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,864 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,608 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 44 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,955 ரூபாயாக இருந்தது. தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தேனீ வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் உத்திராபதி. இவர் தனது நிலத்தில் கரும்பு, மா, தென்னை, நெல்லி உள்ளிட்ட விவசாய சாகுபடி செய்து வருகிறார்.
இந்நிலையில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை மூலம் இலவச தேனீ வளர்ப்பு பெட்டியை பெற்று உரிய பயிற்சியுடன் தேனீக்கள் வளர்த்து வருகிறார். அதிக செலவின்றி நல்ல வருமானம் தரக்கூடிய தேனீ வளர்ப்பு தனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி உள்ளதாக உத்திராபதி கூறினார். என்னுடைய பண்ணை தோட்டத்தில் தேனீ பெட்டி 3 தேனீ பெட்டி வச்சிருக்கிறேன். தோட்டக்கலைத்துறையில ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தி இந்த பயிற்சி மூலியமா ஒவ்வொருத்தருக்கு தேனீ பெட்டி இலவசமா கொடுத்தாங்க. ஒரு தேனீ பெட்டி வச்சிருக்கிறதுனால என்னுடைய வயல்ல மகரந்த சேர்க்கை மற்ற விளைச்சல் அதிகப்படுத்த, அதாவது 20% கிட்டத்தட்ட விளைச்சல் அதிகமா இருக்குது. நம்ம இதுல தேன் ஒரு 45 நாள்ல இருந்து 60 நாளைக்கு ஒரு முறை தேன் எடுக்கலாம். தேன் எடுத்தோம்னா ஒரு பெட்டியில ஒரு ட்ரிப் எடுக்கும்போது 1.5 கிலோ, 1 கிலோவுக்கு மேல 1.5 கிலோ அளவுக்கு வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸா 1 கிலோ 400 ரூபாய் கிட்டத்தட்ட வெளியே இருக்குது. சுத்தமான தேன் கிடைக்கிறது இல்ல. தேன் 1000 வருஷத்துக்கு கெட்டு போகாம இருக்குங்கிறாங்க. தேன் ஒரு பெரிய மருந்து பொருள். இதுக்கு ஒரு பெரிய செலவு இல்லை. நம்ம சாதாரணமா போகும்போது வழியில தெரியாத மாதிரி தேன் பெட்டியை வச்சிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு அது எறும்புலுக்கா பள்ளி மற்ற அதுல எதிரிகிட்ட இருந்து காப்பாற்றி நம்ம வச்சுக்கலாம். இது செலவு இல்லாத வருமானம், அதே நேரத்தில் விளைச்சல் அதிகப்படுத்தும். தேன் நல்ல பெரிய வருவாய் தான். நம்மளுக்கு அதுல ஒன்றும் கஷ்டமும் இல்லை, பெரிய செலவும் கிடையாது. அரசாங்கம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு கொடுத்த மாதிரி இன்னும் வருஷம் ஒரு பயிற்சி வகுப்புகளை போட்டு இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்களுக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இன்னும் நிறையவே அதை வாங்கி வளர்த்து விவசாயிகள் பயன்பெறுவாங்க. தஞ்சை மாவட்டத்தில் தமிழக அரசின் தோட்டக்கலைத்துறை மூலம் 60 தேனீ வளர்ப்பு பெட்டிகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.